ஹாய் நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2 பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகினே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2 கூடிய சீக்கிரத்தில் விட போகிறாங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் லிஸ்ட் 1 ஆகஸ்ட் 19 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேர் 100 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 100% மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொரோனா பேட்சில் பாஸ் மார்க் போட்டதுனால ஸோ அவங்க மார்க் என்னென்னு கரெக்டாக தெரியாமல் 100 அப்படின்னு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 3000 மெம்பர்ஸில் 1500 மெம்பர்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்களும், மீ 2000 மெம்பர்ஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த 2000 வேக்கண்ட்டு மறுபடியும் லிஸ்ட் 2ல் வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் கட் ஆஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லிஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் 96 அந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வந்தது. இந்த தடவை 92, 91 அப்படி கூட கட் ஆஃப் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. லிஸ்ட் 3ல் பிலோ 90, ஸோ 88 கிட்ட கூடயும் லிஸ்ட் 3ல் வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. 85க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது ஒரு அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 2 எப்போ வரும் அது எல்லாருக்கும் ரொம்பவே டவுட் இருந்தது. லிஸ்ட் 2 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்தில் கன்ஃபார்ம் வந்துடும் சொல்லி இருந்தேன். இப்போ லிஸ்ட் 1க்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிது. இனிமேல் அவங்க என்ன பண்ணாலும் மறுபடியும் வெரிஃபிகேஷன் போனாலும் அவங்களால வெரிஃபிகேஷன் நடக்காது. ஸோ செப்டம்பர் 12 வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிது. ஸோ இனிமேல் லிஸ்ட் 2க்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ அதை கூடிய சீக்கிரத்தில் வெளியிட போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ எனி டைம் லிஸ்ட் 2க்கான லிஸ்ட்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ இந்த 20 செப்டம்பர் 20க்குள்ளே லிஸ்ட் 2க்கான, ஏன்னா போன தடவை லிஸ்ட் 1 ஆகஸ்ட் 19 விட்டுருந்தாங்க. கரெக்டாக 1 மந்த் ரேஞ்சில் தான் அடுத்த லிஸ்ட் விடுவாங்க. ஸோ செப்டம்பர் 20க்குள்ளே லிஸ்ட் 2க்கான அஃபிஷியல் பிடிஎஃப் வந்துடலாம். ஓகேவா? எனி டைம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லிஸ்ட் 2க்கான எனக்கே சீக்கிரமாக தெரிஞ்சுதுன்னா நானே சேனலில் அப்டேட் பண்ணுறேன் லிஸ்ட் 2 பிடிஎஃப் விட்டாங்கன்னு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் விட்டோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ 90க்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்களோ, கட் ஆஃப் இருக்கோ எல்லோரும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா லிஸ்ட்டு இந்த தடவை மார்க் ரொம்பவே கம்மியாக ஆக போகுது. ஏன்னா வேக்கண்டும் ஸோ அதிகத்தினால ரொம்பவே மார்க் கட் ஆஃப் கொஞ்சம் கீழே வருது. ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டாக ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்குது. வெரிஃபிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுக்கான வீடியோலாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கீழே வேணால் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் 95க்கு மேலே கன்ஃபார்ம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்டில் இப்போவே ரெடி பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது. ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்டை இப்போயே நீங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க. ஏன்னா நீங்கள் லிஸ்ட்டுக்கு வந்த அப்புறம் நீங்கள் அலையிற வேலை கிடையாது. இப்போவே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகேவா? கண்டிப்பாக
லிஸ்ட் 2 வந்தோடனே நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரிவிப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.